காலி லினக்ஸ் ரொம்ப ஃபேஷனேட்டிங்கான ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஸோ இந்த காலி லினக்ஸ்னா என்ன, இதை என்ன பர்பஸ்க்கெலாம் நம்ம யூஸ் பண்ணலாம், இந்த காலி லினக்ஸை யூஸ் பண்ணுறதுல இருக்கிற ஒரு சில அட்வான்டேஜஸ் என்ன, இதில் இருக்கிற ஒரு சில டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன அப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஐத்தமிழ் அகாடமிக்கு உங்களை வரவேற்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதலாவது, காலி லினக்ஸ் அப்படின்னா என்ன? இது ஒரு லினக்ஸ் பேஸ்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். இன்னும் தெளிவாக சொல்லணும் அப்படின்னா டெபியன் பேஸ்ட்லேருந்து வரக்கூடிய ஒரு லினக்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். நீங்கள் ஒருவேளை லினக்ஸ் பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னா உபுண்டு பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த உபுண்டு டெபியன் பேஸ்ட்லேருந்து வரக்கூடிய ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஸோ இந்த மாதிரி டெபியன் பேஸ்லேருந்து வரக்கூடிய நிறைய ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸ் இருக்குது. அப்போது இதுவும் டெபியன் பேஸ்லேருந்து வர்றதுனால ரொம்ப நார்மலாக இதை யூஸ் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா இது நார்மலான யூசேஜுக்காக டிசைன் பண்ணப்பட்ட ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் கிடையாது. அஃப்கோர்ஸ் இதை நீங்கள் நார்மலாக மற்ற ஆப்ரேட்டிங் சிஸ்டம் யூஸ் பண்ணுற மாதிரியே நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஆனால் இந்த காலி லினக்ஸ் அப்படிங்கிறது ஒரு ஸ்பெசிஃபிக் பர்பஸுக்காக டிசைன் பண்ணப்பட்ட ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஸோ என்ன அந்த ஸ்பெசிஃபிக் பர்பஸ்? இந்த காலி லினக்ஸ் அப்படிங்கிறது நெட்வொர்க்கினுடைய செக்யூரிட்டியை செக் பண்ணுறதுக்காக, சிஸ்டங்களுடைய செக்யூரிட்டியை செக் பண்ணுறதுக்காக டிசைன் பண்ணப்பட்ட ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம். பெரும்பாலான செக்யூரிட்டி ப்ரொஃபஷனல்ஸ் இந்த காலி லினக்ஸ் யூஸ் பண்ணி ஒரு பர்டிகுலர் சிஸ்டம் அல்லது ஒரு பர்டிகுலர் நெட்வொர்க் செக்யூர் ஆனதாக இருக்குதா அப்படின்னு சொல்லி டெஸ்ட் பண்ணுறதுக்கான நிறைய டெஸ்ட் பண்ணக்கூடிய இன்பில்ட் டூல்ஸோட இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வரும். ஆனால் பொதுவாக காலி லினக்ஸ் பற்றி கேள்விப்பட்டவங்க பார்த்தீங்க அப்படின்னா எது கூட இதை கனெக்ட் பண்ணி பார்ப்பாங்க அப்படின்னா ஹேக்கிங் கூட கனெக்ட் பண்ணி பார்ப்பாங்க. இந்த காலி லினக்ஸ் அப்படிங்கிறது ஹேக் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. பட் அதில் உண்மை கிடையாது. இது ஹேக் பண்ணுறதுக்காக உருவாக்கப்பட்ட ஆப்ரேட்டிங் சிஸ்டம் கிடையாது. ஹேக் பண்ணுறதை தடுக்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஆனால் இதை யூஸ் பண்ணி ஹேக் பண்ணுறாங்களா அப்படின்னா எஸ், ஹேக் பண்ணுறாங்க. ஓகே, இனி அடுத்ததாக இந்த காலி லினக்ஸ் யூஸ் பண்ணுறதுல இருக்கக்கூடிய ஒரு சில அட்வான்டேஜஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு அடுத்ததாக அந்த காலி லினக்ஸில் இருக்கக்கூடிய ஒரு சில டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படிங்கிறத பற்றியும் பார்க்கலாம். இதை யூஸ் பண்ணும்போது ஒருவேளை நீங்கள் இதை யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா ஏன் நீங்கள் கவனமாக யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றிலாம் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். தொடர்ந்து முதலாவது இந்த காலி லினக்ஸினுடைய அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். இந்த காலி லினக்ஸ் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுறதோடைய மிகப்பெரிய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா ப்ரீ இன்ஸ்டால்டு டூல்ஸ். அதாவது ஒரு சைபர் செக்யூரிட்டிக்கு உங்களுக்கு தேவையான பெனட்ரேஷன் டெஸ்ட்டுக்கு தேவையான எல்லா விதமான டூல்ஸையும் அவங்க ஏற்கனவே உள்ள கொடுத்துருப்பாங்க. ஸோ பெனட்ரேஷன் டெஸ்டிங் அப்படின்னா ஒரு நெட்வொர்க் அது செக்யூராக இருக்குதா அப்படின்னு சொல்லி நிறைய ஹேக்கிங்கை எப்படிலாம், அதாவது ஒரு என்ன சொல்கிறது, மார்க் ஹேக்கிங் அப்படின்னு சொல்லுவாங்க, அல்லது போலியான ஹேக்கிங்கை உருவாக்கி அதை ஹேக் பண்ண ட்ரை பண்ணுறது. ஸோ இதுக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய டூல்ஸ் தேவைப்படும். இந்த டூல்ஸ் பார்த்தீங்கன்னா வேறு டூல்ஸை நீங்கள் ஒவ்வொரு டூல்ஸும் வேறு விதமாக செயல்படும். இந்த டூல்ஸ் எல்லாம் கேதர் பண்ணி ஒரு பர்டிகுலர் சிஸ்டத்தில் நீங்கள் ஒன்று இன்ஸ்டால் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப டீடியஸான ஒர்க். ஆனால் நீங்கள் இந்த காலி லினக்ஸ் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா இதில் அவங்க இதுக்கு தேவையான எல்லா டூல்ஸுமே பக்காவாக உள்ள ப்ரீ இன்ஸ்டால்டாக உள்ள கொடுத்துருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எக்ஸ்ட்ராவாக மற்ற டூல்ஸ் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் இதில் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அதனால் இது ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ். இதனால் இந்த காலி லினக்ஸ் யூஸ் பண்ணுறவங்களுக்கு நிறைய டைம் மிச்சமாகும். காலி லினக்ஸில் இருக்கக்கூடிய இதுக்கு அடுத்த மிகப்பெரிய ஒரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா இதனுடைய யூசர் பேஸ். ஸோ காலி லினக்ஸை டெடிக்கேட்டடாக யூஸ் பண்ணக்கூடிய நிறைய செக்யூரிட்டி ப்ரொஃபஷனல்ஸ் இருக்கிறாங்க. அதனால் உங்களுக்கு இந்த ஆன்லைன் கம்யூனிட்டி அப்படிங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக காலி லினக்ஸுக்கு இருக்கும். இப்போ நீங்கள் ஒருவேளை ஒரு காலி லினக்ஸ் ஒரு பர்டிகுலர் பர்பஸ்க்காக நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஏதோ ஒரு பிரச்சனை வருது அல்லது ஏதோ ஒரு விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி வரும்போது நீங்கள் அது சம்மந்தமாக நீங்கள் ஆன்லைனில் நிறைய பேர்கிட்ட நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நிறைய பேர் ஏற்கனவே அந்த பிரச்சனை சந்திச்சிருப்பாங்க. அதனால் அதுக்கான சொல்யூஷன்ஸ் உங்களுக்கு ஏற்கனவே இன்டர்நெட்டில் இருக்கும். ஸோ இந்த லார்ஜ் கம்யூனிட்டி பேஸ் இருக்கிறது அப்படிங்கிறது இந்த காலி லினக்ஸ்க்கு இருக்கக்கூடிய இன்னொரு சூப்பரான அட்வான்டேஜ். அடுத்ததாக காலி லினக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பன் சோர்ஸ். நாட் ஓன்லி ஓப்பன் சோர்ஸ், கம்ப்ளீட்லி ஃப்ரீ. ஸோ இது ஒரு ஓப்பன் சோர்ஸ் அண்ட் ஃப்ரீ சாஃப்ட்வேராக இருக்கிறனால இதை யார் வேணாலும் யூஸ் பண்ணலாம். ஸோ இதை யூஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் இவ்வளோ காசு கொடுத்து தான் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு சூழல் காலி லினக்ஸில் இல்லை. இவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு டூல் நீங்கள் 5 பைசா செலவு பண்ணாமல் இதை யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது ரொம்ப சூப்பரான ஒரு அட்வான்டேஜ். காலி லினக்ஸினுடைய அடுத்த அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா ரொம்ப ஸ்ட்ராங்கான டாக்குமெண்டேஷன். ஸோ நான் இதுக்கு முன்னாடி சொல்லும்போது என்ன சொன்னேன் அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு ஒரு நீடு இருந்தது அப்படின்னா அல்லது நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஆன்லைன் கம்யூனிட்டி ஸ்ட்ராங்காக இருக்கிறனால உங்களால் எதனாலும் தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப டீட்டெயிலான தெளிவான டாக்குமெண்டேஷன் இந்த காலி லினக்ஸுக்கு கொடுத்துருக்குறாங்க. ஸோ டாக்குமெண்டேஷன் அப்படின்னா இந்த காலி லினக்ஸ் அப்படிங்கிற ஆப்ரேட்டிங் சிஸ்டம் எப்படிப்பட்டது, அதில் இருக்கிற டூல்ஸ் என்னென்ன இருக்குது, இந்த டூல்ஸ் எல்லாம் என்ன பர்பஸ்க்காக யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தை ரெடி பண்ணவங்களே
அதை உருவாக்குனவங்களே அதுக்கான எல்லா டாக்குமெண்டேஷனையும் மேனுவலையும் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஒரு விஷயத்தை உருவாக்குனவங்க அவங்களே வந்து ஒரு விஷயத்த சொல்கிறத விட தெளிவாக வேறு யாரும் சொல்ல முடியாது. இப்போ நீங்கள் வந்து ஒரு விஷயத்த கற்றுக்கணும், காலி லினக்ஸில் வந்து ஒரு விஷயத்தை நான் செஞ்சு பழகணும் அப்படின்னு சொல்லி நினைக்கும்போது இந்த ஆன்லைன் டாக்குமெண்டேஷன் வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது வந்து நல்ல ஒரு அட்வான்டேஜ். இந்த காலி லினக்ஸ் அப்படிங்கிறது ஓப்பன் சோர்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டமாக இருக்கிறனால அதை தொடர்ந்து வரக்கூடிய இன்னொரு முக்கியமான ஒரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா இது வந்து கஸ்டமைசபிள். ஸோ ஓப்பன் சோர்ஸ் அப்படிங்கும்போது நமக்கு அதனுடைய சோர்ஸ் கோட் என்ன அப்படின்னு சொல்லி எல்லாமே உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த காலி லினக்ஸ் அதனுடைய ஃபுல் சோர்ஸ் கோட் என்ன அப்படிங்கிறத உங்களால் வந்து ஆன்லைனில் நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்க்க முடியும், நீங்கள் வந்து செக் பண்ணி பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாமல் இது வந்து ஓப்பன் சோர்ஸாக இருக்கிறனால நீங்கள் மாடிஃபை பண்ணலாம். ஸோ மாடிஃபை பண்ண முடியாமல் எதுவுமே இருக்காது. உங்களுக்கு திறமை இருந்தது அப்படின்னா உங்களால் இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தை மாடிஃபை பண்ணி உங்களுக்கு விருப்பமானபடி உங்களுக்கு ஏற்றபடி நீங்கள் மாற்றிக்கலாம். ஸோ ஹைலி கஸ்டமைசபிள். அதனால தான் நிறைய செக்யூரிட்டி ப்ரொஃபஷனல்ஸ் இதை வந்து கஸ்டமைஸ் பண்ணி ஒரு பர்டிகுலர் பர்பஸ்க்காகன்னு சொல்லி அவங்களால என்ன செய்ய முடியும் அப்படின்னா இதை கஸ்டமைஸ் பண்ணி பர்டிகுலராக ஒரு பர்டிகுலர் டாஸ்க்குக்காக அதை பயன்படுத்த முடியும். ஸோ காலி லினக்ஸில் இருக்கக்கூடிய ஒரு சில அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துட்டோம். இப்போ அடுத்ததாக இந்த காலி லினக்ஸில் இருக்கக்கூடிய டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். முதலாவது மிகப்பெரிய ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த காலி லினக்ஸ் வந்து நீங்கள் ரொம்ப ஈஸியாக கற்றுக்க முடியாது. அதாவது இதுக்கு வந்து ஒரு ஸ்டீப் லேர்னிங் கர்வ் இருக்குது. ஏதோ வந்து மற்ற லினக்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் மாதிரி ஜஸ்ட் இன்ஸ்டால் பண்ண உடனே யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி காலி லினக்ஸ் உங்களால் யூஸ் பண்ண முடியாது. இதில் இருக்கிற டூல்ஸ் எல்லாமே வந்து நெட்வொர்க் ரிலேட்டடாக இருக்கக்கூடியது அப்படிங்கிறனால ஏதோ விளையாட்டுத்தனமாக நீங்கள் வந்து உள்ளே போய் ஜஸ்ட்டு கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸை யூஸ் பண்ணி அப்படியே நம்ம வந்து ஹேக்கிங் கற்றுக்கலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் ஏமாந்து போவீங்க. இந்த காலி லினக்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ரொம்ப டீப்பாக டெடிக்கேட்டடாக நீங்கள் லேர்ன் பண்ணி ஆகணும். ஸோ நிறைய இன்டர்னலாக இருக்கக்கூடிய நிறைய கான்செப்ட், நெட்வொர்க் கான்செப்ட், சிப் லெவலில் சிப்பெல்லாம் எப்படி செயல்படுது, இப்படி பல விஷயங்களை வந்து நீங்கள் லேர்ன் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் டெடிக்கேட்டடாக லேர்ன் பண்ணால் மட்டும்தான் காலி லினக்ஸை உங்களால் எஃபெக்டிவாக யூஸ் பண்ண முடியும். அப்படி ஒருவேளை நீங்கள் விளையாட்டுத்தனமாக சும்மா காலி லினக்ஸை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்ச நாள்லேயே உங்களால் இந்த காலி லினக்ஸ் வச்சு நம்மளுக்கு ஒரு பிரயோஜனம் கிடையாதா, இது என்ன பண்ணுறேனே தெரில, எல்லாமே குழப்பமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இழுத்து மூடிட்டு வேண்டாண்டா இது நமக்கு ஒத்து வராது அப்படின்னு சொல்லி தூர வந்துடுவீங்க. அதனால் ரொம்ப கவனமாக கற்றுக்கிட்டு தான் யூஸ் பண்ணக்கூடியது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கிறனால இது எல்லாராலையும் யூஸ் பண்ண முடியாது. காலி லினக்ஸினுடைய அடுத்த டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ரிசோர்ஸ் ஹங்கரி. அதாவது நீங்கள் சாதாரணமான ஒரு சிம்பிளான அல்லது ஒரு பழைய கம்ப்யூட்டர்லாம் நீங்கள் இதை இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ண முடியாது. நான் பொதுவாக என்னுடைய சேனலில் சொல்லும்போது லினக்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் எல்லாமே வந்து பெரிய அளவில் ரிசோர்ஸ் ஹங்கரி கிடையாது. உங்களால் அதனுடைய நீடுக்கு தகுந்த மாதிரி பழைய ஹார்ட்வேரில் கூட நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணலாம் அப்படிலாம் சொல்லியிருப்பேன். ஆனால் காலி லினக்ஸுடைய கதை அப்படி இல்லை. காலி லினக்ஸில் உள்ள இருக்கிற டூல்ஸ் எல்லாமே ரொம்ப ஹெவியாக ஃபங்க்ஷன் ஆகக்கூடிய டூல்ஸ் அப்படிங்கிறனால காலி லினக்ஸ் வந்து நல்ல ஸ்ட்ராங்கான அல்லது ரொம்ப பவர்ஃபுல்லான கம்ப்யூட்டரில் மட்டும்தான் நல்லா ஒர்க் ஆகும். பழைய கம்ப்யூட்டரில் எதையாவது ஒர்க் பண்ணி நீங்கள் ட்ரை பண்ணலாம்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா அதில் ஹார்ட்வேர் சப்போர்ட் கூட ரொம்பவே கம்மியாக இருக்கும். ஸோ காலி லினக்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்ல ஒரு ஹார்ட்வேர், லேட்டஸ்டான ஹார்ட்வேர் இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ அதை தொடர்ந்து வரக்கூடிய அடுத்த டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த காலி லினக்ஸ் வந்து எல்லாராலும் வந்து ஜஸ்ட் ட்ரை பண்ணி பார்க்க முடியாது. என்கிட்ட ஒரு பழைய கம்ப்யூட்டர் இருக்குது, ஓகே நம்ம அதை வந்து இன்ஸ்டால் பண்ணி ட்ரை பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு சொல்லி நினச்சிங்க அப்படின்னா அப்படி செய்ய முடியாது. ஏன்னா ஒரு சில நேரத்தில் அதுக்கான டிரைவர் சப்போர்ட்லாம் இருக்காது. ஸோ அந்த மாதிரியான சிச்சுவேஷனில் நீங்கள் வந்து டிரைவர் சப்போர்ட் வந்து நீங்கள் தேடி கண்டுபிடிச்சி இன்ஸ்டால் பண்ணி இப்படிலாம் வந்து யூஸ் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ அந்த மாதிரியான சிச்சுவேஷனில் சும்மா நார்மலாக ஒருத்தர் வந்து இன்ஸ்டால் பண்ணி ஜஸ்ட் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களால காலி லினக்ஸ் வந்து அந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்க முடியாது அப்படிங்கிறது ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ். காலி லினக்ஸில் இருக்கக்கூடிய அடுத்த டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இதை நிறைய பேர் இல்லீகலாக அல்லது தவறான நோக்கத்தோடு பயன்படுத்துகிறாங்க. ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த காலி லினக்ஸ் அப்படிங்கிறது ஹேக் பண்ணுறதுக்காக உருவாக்கப்பட்ட ஆப்ரேட்டிங் சிஸ்டம் கிடையாது, ஹேக்கிங்கை தடுக்கிறதுக்காக உருவாக்கப்பட்டதுன்னு சொல்லியிருந்தேன். அதனால் அது ரிலேட்டடான நிறைய டூல்ஸ் வந்து உள்ளே கொடுத்துருக்குறாங்க. முக்கியமாக வந்து ஹேக்கிங் பண்ணக்கூடிய அந்த மாதிரியான விஷயங்களை வந்து ட்ரை பண்ணி பார்க்குறதுக்கான நிறைய விஷயங்கள் உள்ளே இருக்குது. ஆனால் நிறைய பேர் இந்த ஹேக்கிங்கை தடுக்கிறதுக்காக கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த டூல்ஸை பயன்படுத்தி நிறைய பேர் ஹேக் பண்ணுறாங்க. ஸோ ஒரு நல்ல நோக்கத்திற்காக உருவாக்கப்பட்ட டூல்ஸ் வந்து ஒரு தவறான நபருடைய கைகளில் மாட்டும்போது பல நபர்களால் தவறான நோக்கங்களுக்காக அது பயன்படுத்தப்படுது, ஹேக்கிங்காக பயன்படுத்தப்படுது. ஸோ அது வந்து ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜாக இருக்குது. அடுத்ததாக இந்த காலி லினக்ஸுடைய மிகப்பெரிய ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இது ஒருவேளை யூஸ் பண்ணுறவங்களுக்கே ஆபத்தானதாக மாறிடக்கூடும். அதாவது இதில் இருக்கிற டூல்ஸை வந்து சரியான விதத்தில் பயன்படுத்த தெரியாமல் அரையும் குறையமாக பயன்படுத்தி இந்த மாதிரி யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா அந்த சிஸ்டம் எந்த சிஸ்டத்தில் அவங்க இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்களோ அந்த சிஸ்டத்திற்கே செக்யூரிட்டி த்ரெட்டாக அது மாறிடும். அதாவது அந்த சிஸ்டத்தை ஹேக் பண்ணுறதுக்கான வழியை இதில் இருக்கிற டூல்ஸ் வந்து ஓப்பன் பண்ணி கொடுத்துரும்.
ஒருவேளை அறகுறை அறிவோட என்ன செய்கிறோம் அப்படிங்கிறது தெரியாமல் இவங்க ஏதோ ஒன்று பண்ணி உள்ளே வச்சுருவாங்க. பட் ஆனால் அது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வல்னரபிலிட்டியாக வந்து மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த காலி லினக்ஸை யூஸ் பண்ணுறதுனுடைய சாதக பாதகங்களை வந்து நம்ம பார்த்தோம். கடைசியாக இந்த காலி லினக்ஸை யூஸ் பண்ணுறதுல இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஆபத்தை நம்ம பார்த்துடலாம். ஸோ இந்த காலி லினக்ஸை நீங்கள் தவறான நோக்கத்துக்காக பயன்படுத்துனீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இதை இல்லீகலாக பயன்படுத்துகிறீங்க. அதாவது சட்டத்திற்கு புறம்பாக நீங்கள் பயன்படுத்துகிறீங்க. ஸோ ஹேக் பண்ணுறது, ஒருத்தருடைய நெட்வொர்க்கை ஹேக் பண்ண ட்ரை பண்ணுறது, அல்லது ஒருத்தருடைய நெட்வொர்க்கை ஹேக் பண்ணி அவங்களுடைய இன்ஃபர்மேஷனை வந்து திருடுறது அப்படிங்கிறது அரசாங்கத்தினுடைய சட்டத்தின்படி தண்டிக்கப்பட வேண்டிய குற்றமாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ஏதோ ஹேக் பண்ணி ட்ரை பண்ணி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி ஏதோ பக்கத்து வீட்டு நெட்வொர்க்கையோ ஒரு வைஃபையோ நம்ம ஹேக் பண்ணி நீங்கள் ட்ரை பண்ணி நீங்கள் மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் கம்பி எண்ண வேண்டியது இருக்கும். நான் சும்மா ட்ரை பண்ணி தான் பார்த்தேன் அப்படின்லாம் வந்து அரசாங்கத்திட்ட போய் சொல்ல முடியாது. ஒரு இடத்துல திருட போயிட்டு நான் திருடணுக்கெலாம் வரலங்க, திருடணும்லாம் நினைக்கல, ஜஸ்ட் எப்படி திருடுறதுன்னு சொல்லி ட்ரை பண்ணி பார்த்தேன் அப்படின்னு சொல்லி வந்து நம்ம என்ன செய்ய முடியாதுன்னா சொல்ல முடியாது. அதனால் நீங்கள் இந்த காலி லினக்ஸை நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ரொம்ப ரெஸ்பான்சிபிளாக நீங்கள் பொறுப்புணர்வோடு நீங்கள் வந்து யூஸ் பண்ணுங்கள். ஹேக் பண்ணுறதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணாதீங்க. உண்மையாகவே வந்து டைம் ஒதுக்கி அதை படித்து எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத கவனமாக தெரிஞ்சுக்கிட்டு யூஸ் பண்ணுங்க. இதை எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லி வழிகாட்டப்பட்டிருக்குதோ அப்படி நீங்கள் பயன்படுத்துங்க. தவறான நோக்கத்திற்காக பயன்படுத்தாதீங்க. ஸோ நான் இந்த வீடியோவில் சொன்ன தகவல்கள் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். இதே மாதிரி இன்னும் நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் என்னோட சேனலில் இருக்குது, போய் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அப்படின்னா அந்த வீடியோ நீங்கள் லைக் பண்ணுங்கள். இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வேணும் அப்படின்னா பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னொரு இன்ஃபர்மேட்டிவான வீடியோவில் சந்திப்போம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.